திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள வெள்ள நீரை வெளியேற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அண்மையில் பெய்த கனமழையினால் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டன. தற்போது மழை ஓய்ந்து இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ள நிலையில் பொன்னேரி அருகிலுள்ள அத்திப்பட்டு புதுநகரில் கழிவு கலந்து தேங்கியுள்ள வெள்ள நீர் இதுவரை வடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வீடுகளை விட்டு வெளியேறி மக்கள் சாலைகளில் சமைத்து உண்ணும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு, வீடு ஃபுல்லா ரொம்ப போச்சு தண்ணி. எங்களுக்கு குழந்தைக்கும் போது இதனால தொத்து வியாதி வருது, ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க ஹாஸ்பிட்டல் கையமா அலைஞ்சு நிக்கிறோம். ஒருத்தர் கூட வந்து என்ன ஏதுன்னு பாக்கல. பொட்டணஞ்சோறு கொடுத்துட்டா பத்தாது, ஊரை சீர் பண்ணணும், ஊருக்கு ரோடு வரணும், ஊருக்கு காவா வெட்டி கொடுக்கணும், தண்ணி போத்துக்கு வசதி பண்ணி கொடுக்கணும். எங்க இருந்து போறது? நாங்களா நீந்திக்கணும், தப்பிச்சதே மேலு. அத்திப்பட்டு புதுநகரில் தேங்கியுள்ள வெள்ள நீர் 3 மின் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் பொன் ராஜா விளக்கமளித்துள்ளார். அந்த தண்ணீரை வெகு விரைவாக வெளியேற்றுவதற்கு 3 என்ஜின்களையும், அது மட்டுமின்றி அங்கு தேங்கியிருக்கின்ற அந்த தண்ணீர்களை காவல் வழியாக அந்த தண்ணீர் செல்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு, அதே போன்று இப்பொழுது தண்ணீர் எல்லாம் குறைந்து இப்பொழுது அந்த பகுதியில் தாழ்வான பகுதியில் தண்ணீர் இருக்கின்றது. அந்த தண்ணீரையும் வெளியேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அந்த 3 என்ஜின் மூலமாகவும் ஜேசிபி இயந்திரம் மூலமாக அந்த சாலைகளில் தேங்கியிருக்கின்ற சாலைகளை கட் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் அந்த வழியாக எடுத்துட்டு வந்து என்ஜின்கள் மூலமாக பக்கிங்காம் கால்வாய்க்கு செல்லக்கூடிய கால்வாயிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது.